தங்க கடன் செயல்முறையை கடுமையாக்க ரிசர்வ் வங்கி தயாராகி வருவதாக தெரிகிறது. குறிப்பாக என்பிஎஃப்சிகள் விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்பது தெரிய வந்ததால் இதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தங்க கடன் வாங்குபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதால் பலர் தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்கி வருகின்றனர். இருப்பினும் சில நிறுவனங்கள் தங்க கடன்களை வழங்குவதில் தரநிலைகளை பின்பற்றவில்லை என்பதை சில மாதங்களுக்கு முன்பு ரிசர்வ் வங்கி கவனித்தது. குறிப்பாக வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் விதிமுறைகளை பின்பற்றாமல் கடன்களை வழங்குவது குறித்து அது கோபத்தை வெளிப்படுத்தியது. பல நிறுவனங்கள் மீது ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தங்க கடன்களை வழங்குவதற்கும் தற்காலிக தடை விதித்தது. இதற்கிடையில் ரிசர்வ் வங்கி இப்போது தங்க கடன் செயல்முறையை கடுமையாக்க திட்டமிட்டுள்ளதாக தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்தனர். விதிகளை மேலும் கடுமையாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அனைத்து நிறுவனங்களும் அவற்றை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வழக்கமான கடன்களை விட தங்க கடன் பிரிவு அதிகமாக வளர்ந்து வரும் நேரத்தில் இதை கட்டுப்படுத்த ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வங்கிகளும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் தங்க கடன்களை வழங்குவதற்கு முன்பு பின்னணி சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறுகிறது. அடமானம் வைக்கப்படும் தங்கம் உண்மையில் அவர்களுக்கு சொந்தமானதா? கடனில் இருந்து கிடைக்கும் வருமானம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கடனை திருப்ப செலுத்தவில்லை என்றால் தங்கத்தை ஏலமிடுவதற்கு முன்பு கடன் வாங்குபவர்களுக்கு துல்லியமாக தெரிவிக்கப்படுகிறதா? நிறுவனங்கள் அத்தகைய விவரங்களை சேகரிக்க பரிந்துரைக்கப்படுகிறதா? வழக்கமாக தங்க கடனை வழங்கும் போது நிறுவனங்கள் தங்கத்தை தாங்களாகவே வாங்க வேண்டும். ஆனால் கடன் வாங்குபவர்களிடமிருந்து தங்கத்தை சேகரித்து எடையை தாங்களாகவே சரிபார்த்து தங்கத்தை தங்களுடையே வைத்திருக்கும் நிதி தொழில்நுட்ப முகவர்கள் இருப்பது ரிசர்வ் வங்கியின் கவனத்திற்கு வந்தது. இது போன்ற வேறு சில பிழைகளையும் கண்டறிந்துள்ளது. கடன் தொகை தங்கத்தின் எடைக்கு ஏற்ப இல்லை என்பதும் டாப் அப் கடன்கள் தொடர்பான விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால்தான் இதையெல்லாம் சமாளிக்க தங்க கடன் செயல்முறை கடுமையாக்கப்படும் என்று தெரிகிறது. பிணையமற்ற கடன்கள் மீது கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்துவதில் ரிசர்வ் வங்கி வெற்றி பெற்றுள்ளது. இப்போது தங்க கடன்களையும் ஒழுங்குபடுத்த கடுமையான விதிமுறைகளை கொண்டு வர தயாராகி வருகிறது. உலகிலே தங்கத்தை அதிகமாக பயன்படுத்தும் இரண்டாவது நாடு இந்தியா. இந்தியர்களுக்கு தங்கம் என்பது ஒரு உணர்வு. அவர்கள் நிச்சயமாக வீட்டில் நிறைய தங்கத்தை மறைத்து வைப்பார்கள். இருப்பினும் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வருவதால் மக்கள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை பெற வங்கிகளில் அடமானம் வைக்கின்றனர். இதன் விளைவாக தங்க கடன்களை 50% அதிகரித்தனர். இதன் மூலம் ரிசர்வ் வங்கி இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது.